நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் களையெல்லாம் ஒடிச்சு விட்டேன். இருந்தாலும் இந்த மரம் வந்து பெருசாக ஆயினே போகுது. இதில் நம்ம நிறைய எருவெல்லாம் போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, இது வந்து எருவு மாட்டு தொழு உரம் நான் எல்லாம் போட்டிருக்கிறேன். கம்மியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மண். இதில் இப்போ நம்ம எருவெல்லாம் கொட்டி விட்டுருக்குறோம். பார்க்கலாம் இதில் எதனா மாற்றம் தெரியுதான்னு சொல்லிட்டு. இந்த கத்திரிக்காய் செடி எடுக்கணும். இது எடுத்துகிட்டு இந்த தொட்டியில் வேறு செடி நடணும். இந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி கனகாமரம்லாம் நல்லா இருக்குது. இது வந்து ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி. இப்போ இதில் பூ வரப்போகுது. காக்கடா செடியில் வந்து நிறைய பக்கக்கிளை வருது. ஆனால் இதில் இன்னும் அரும்பு வரல. இது வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட, நான் கனகாமரம் செடி நர்சரிக்கு எடுத்துன்னு போகிறேன் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டே வந்துட்டோம். அந்த பையன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த தம்பி. ஒரு செடி மழை வந்துச்சுப்பா. ஒரு செடி 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினா, நம்ம 6 செடி எடுத்துன்னு போனோம். 300 ரூபாய் காசு கொடுத்தாங்க. சரி சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு செடி வாங்கின்னு வரலான்னு இது வாங்கினேன். நான் அதுக்கு காசே வாங்கலை. இந்த செடி 40 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி. ஆரஞ்சு கலர் எடுக்கல. அப்பா இதுதான் எடுத்துச்சு மஞ்சள் கலர். சரின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். இந்த செடி இருந்தாக்கா எந்த செடியிலையுமே பூச்சி வராதான், வெள்ளை பூச்சி. அதனால நான் இதை எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறேன். வெள்ளை பூச்சி அதில் ஒரு இது இருக்குது மகத்துவம் அந்த செடியில். இன்றைக்கி வந்து நம்ம காக்கடா செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து முல்லைப்பூ செடியில் பாருங்கள், இதில் அரும்பு வச்சுருக்குது. இது பிடிச்சி கட்டணும். சம்பங்கி